வணக்கம். நான் சக்திவேல் ரங்கநாதன், அரசு பதிவு பெற்ற கட்டுமான பொறியாளர், சென்னை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 அடிக்கு 36 அடி அளவுள்ள சவுத் ஃபேஸிங் பிளாட்டில் இருக்கிற பில்டிங்கோட ஃப்ளோர் பிளானை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK ஹவுஸு, கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். எக்ஸாக்டாக சவுத் ஈஸ்ட் கார்னரில் ரேம்ப் அண்ட் கேட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அண்டு எக்ஸாக்ட் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா 9 feet 3 inches அப்படின்ற சைஸில் நம்ம ரூஃப் கவர்டு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருப்போம். ரூஃப் கவர்ட் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 feet 3 inches by 33 feet அப்படின்ற சைஸில் ஒரு ரூஃப் கவர்ட் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் டோரு கிளைண்ட்டு கேட்டிருப்பாங்க, ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் வைக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வச்சுருப்போம். ஒன்ஸ் மெயின் டோர் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் சின்ன ஃபோயர் கொடுத்துருப்போம். ஃபோயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 feet 6 inches by 6 feet அப்படின்ற சைஸில் ஒரு ஃபோயர் கொடுத்துருப்போம். அண்டு இந்த பில்டிங்கோட எக்ஸாக்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் கொடுத்துருப்போம். பூஜை ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 feet 9 inches by 6 feet அப்படின்ற சைஸில் ஒரு பூஜை ரூம் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த பிளாட்டுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் கொடுத்துருப்போம். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 அடிக்கு 17 அடி அப்படின்ற சைஸில் ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருப்போம். லிவிங் ஹாலுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் பூஜை கொடுத்துருப்போம். லிவிங் ஹாலுடைய சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருப்போம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 10 அடி 9 inch அப்படின்ற சைஸில் ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். அண்ட் கிச்சனுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் டைனிங் ஹால் கொடுத்துருப்போம். டைனிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அடி 6 inchக்கு 10 அடி 9 inch அப்படின்ற சைஸில் ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருப்போம். இந்த பிளாட்டுடைய எக்ஸாக்ட் சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருப்போம். மாஸ்டர் பெட்ரூமில் சைஸ் பார்த்தீங்கன்னா 16 அடிக்கு 10 அடி 9 inch அப்படின்ற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருப்போம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு சின்னதாக வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். வார்ட்ரோப்ன்ட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமு. ஸோ வார்ட்ரோப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு 8 அடி அப்படின்ற சைஸில் ஒரு வார்ட்ரோப் காமிச்சிருப்போம். ஒன்ஸ் வார்ட்ரோப் வழியாக ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருப்போம் நார்த் வெஸ்ட் கார்னரில். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு 8 அடி 6 inch அப்படின்ற சைஸில் ஒரு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அண்டு லிவிங் ஹாலுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம். கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 17 அடி அப்படின்ற சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம். கிட்ஸ் பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வார்ட்ரோப் ரூம் காமிச்சிருப்போம். வார்ட்ரோப் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 அடி 3 inchக்கு 8 அடி அப்படின்ற சைஸில் ஒரு வார்ட்ரோப் ரூம் காமிச்சிருப்போம். அண்டு கிட்ஸ் பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 அடி 3 inchக்கு 8 அடி 6 inch அப்படின்ற சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அப்புறம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிச்சன் பிளாட்ஃபார்ம் காமிச்சிருப்போம். அண்டு கேஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கேஸ் ஸ்டவ் காமிச்சிருப்போம். காட்டோட டேரக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 கிட்ஸ் அண்டு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தது போல தான் நம்ம காட் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். அண்டு கிளாசெட்டு பாத்ரூமில் இருக்கிற கிளாசெட்டோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சவுத் ஃபேஸிங் இருக்கிற மாதிரி நம்ம கிளாசெட்டை ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். சார் இதெல்லாம் பேசிக் வாஸ்து ரூல்ஸு. அண்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பீரோ லொக்கேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்போம். அண்டு விண்டோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் சவுத் வெஸ்ட் கார்னரில் எந்த விண்டோஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகி தான் இருக்கணும். இந்த பிளானில் பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்வெல், சம்ப், செப்டிக் டேங்க் எங்கெங்கே ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் அண்டு சம்ப்பு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இதனுடைய சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மனை குழி கணக்கு அளவு பார்க்கும்போது 56 அடிக்கு 30 அடி அப்படின்ற சைஸ் கணக்கு பண்ணும்போது நமக்கு 1680 ஸ்கொயர் ஃபீட் வருது. இதை நாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 209 குழி வரும். ஸோ 209 குழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கர்ப்பமனை 1 அப்படின்னு வரும். 1ங்கிறது கருடமனை தான். இது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் இது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வயது பொருத்தம் சொல்லுவாங்க. வயது பொருத்தம் பொறுத்த வரைக்கும் 43 தான் இருக்குது. நமக்கு 45 அதை விட கம்மியாக வந்தது அப்படின்னா அதை வந்து உபயோகிக்கக்கூடாது. ஸோ அதனால் இதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக இந்த 30 அடி அப்படின்ற அளவில் நம்ம ஒரு 3 இன்ச்சாக இன்க்ரீஸ் பண்ணால் எந்த மாதிரி வருது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 30 அடி 3 inchக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி குழி பொருத்தம் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். அல்லது 30 அடி 6 inchக்கு யூஸ் பண்ணால் என்ன மாதிரி குழி கணக்கு வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் 56 அடியை சேஞ்ச் பண்ணாமல் 30 அடியை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 அடிக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மினிமம் செட்பேக்கு 2 அடி தான் விட்டுருக்கோம். பட் ஆனால் டாப்பில் அதாவது நார்த்து சைடும் சவுத் சைடும் பார்த்திங்கன்னா நம்ம செட்பேக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம 56 அடியை டிஸ்டர்ப் பண்ணாமல் 30 அடியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா செக் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம 30 அடிக்கு பார்க்கும்போது நமக்கு குழி கணக்கு தப்பாக வந்தது. அதை வந்து நம்ம 30 அடி 3 inchக்கு செக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு
211 குழி வருது. ஸோ 211 குழியில் பார்த்தீங்கன்னா கர்ப்பமனை 3 இருக்குது. 3ங்கிறது சிம்மமனை. ஆனால் வரவு செலவு பார்க்கும்பொழுது வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. அதனால் இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 56 அடிக்கு 30 அடி 6 இன்ச்சு அப்படின்ற சைஸில் நம்ம மனைக்குழி கணக்கு பார்க்க போகிறோம். இதை நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கர்ப்பமனை பசுமனையே வந்துருச்சு. வரவை விட செலவு கம்மியாக தான் இருக்குது. அதாவது வரவோட பொருத்தம் பார்க்கும்போது 12ம் செலவோட பொருத்தம் பார்க்கும்பொழுது 7 தான் இருக்குது. ஸோ வரவை விட செலவு கம்மியாக இருக்கிறதுனால இதுவும் நல்ல மனை பொருத்தம். வயது பொருத்தமும் 51 இருக்குது. ஸோ 9க்கு 11 பொருத்தம் இது இருக்கிறதுனால இதை நாம் உபயோகிக்கலாம். ஸோ வாஸ்துக்காக டிராயிங் பார்க்குறவங்க 56க்கு 30 அடி அப்படின்ற அளவுலேயும், மனைக்குழி கணக்கு அப்படின்னு பார்க்குறவங்க 56 அடிக்கு 30 அடி 6 இன்ச்சு அப்படின்ற அளவுலேயும் நாம் வீட்டோடைய வரைபடத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த 6 இன்ச்சு நாம் பெட்ரூமில் இன்க்ரீஸ் பண்ணி 11 அடி 3 இன்ச்சு அப்படின்ற சைஸில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். செட்பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் 2 அடியும் ஈஸ்ட் சைடில் 2 அடியும் கொடுத்துருப்போம். அண்டு கம்பேரிட்டிவில் பார்க்கும்போது சவுத் சைடில் 2 அடி 9 இன்ச்சு கொடுத்துருக்கோம். நார்த் சைடில் பார்த்திங்கன்னா 3 அடி 3 இன்ச்சு கொடுத்துருக்கோம். தெற்கு பக்கத்தை விட வடக்கு பக்கத்தில் செட்பேக்கோடைய வேல்யூ அதிகமாக இருக்கணும். மொட்டை மாடி போகிற படிக்கட்டை ரீச் பண்ணுறதுக்கு நாம் ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு சர்வீஸ் டோர் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். ஸ்டேர்கேஸ் ரூமில் நம்ம ஒரு கேட்டை ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ மொட்டை மாடியை வந்து ப்ரைவேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணவும். நன்றி, வணக்கம்.